பாய். ஆமாம். போக்கோ. வெல்கம் பேக் டு கைரளி உலகம். இதுதான் மக்களை எங்களுடைய வீடு. கேரளாவில் எங்களுடைய வீடு இதுதான். இது 100 வருஷம் பழமையான ஒரு வீடு. இது சொல்லப்போனால் 100 வருஷத்துக்கு மேலேயே ஆகிருக்குது. அது அப்படியே நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இந்த வீட்டை வந்து இடிச்சிட்டு புதுசாக கட்டுறதுக்கு சிமெண்ட்டு மட்டும்தான் இறக்கல. கல், கம்பி, அப்புறம் என்ன அதுக்கு தேவையான மணல், அந்த மாதிரி ஜாமான்கள்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் இறக்கி வச்சோம். அப்புறம் நிறையா பேர் வந்து சொன்னாங்க இந்த வீட்டை வந்து இடிக்க வேண்டாம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்ல கடைசியில் ஒன்றும் செய்யாமல் விட்டுட்டோம். ஏன்னா இது வந்து நெல்லெல்லாம் சேகரித்து பத்திரமா வைக்க வேண்டிய இடமெல்லாம் பழைய காலத்து பத்தாழம்னு இங்கே சொல்லுவாங்க, தமிழில் குதிரைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்கிறதுனால அந்த மாதிரி வீட்டை வந்து ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து மற்றவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நாங்களும் ஒன்றும் செய்யலை. அது மச்சு இருக்கும். அப்புறம் எல்லா ரூம்ஸும் மரத்தினால் செய்யப்பட்டது. இப்படி கொஞ்சம் சூட்டுக்கும் நல்ல கரெக்டாக இருக்கும், குழுன்னு இருக்கும். குளிர் காலத்துலேயும் நமக்கு வார்மாக இருக்கும். ஒரு நல்ல கண்டிஷனான பழைய காலத்து வீடு. அந்த மரங்கள் எல்லாமே இப்போ மரங்களை எல்லாம் ட்ரீட் பண்ணி எப்படிலாம் ப்ரிசர்வ் பண்ணி பத்திரப்படுத்தி மரங்கள் ஒரு டோர் வைக்கிறது கூட அப்படி ட்ரீட்டட் வுட்டு தான் செய்கிறாங்க. ஆனால் எங்கள் வீடே ஃபுல்லாக மரத்தினால் செய்யப்பட்டது. அப்படி இருக்கும்போது அந்த மரம் வந்து இதுவரையிலும் ஒன்றுமே ஆகலை. அவ்வளோ அழகாக பத்திரமாக எல்லாம் பலாமரம், ஆணிலி மரம் அப்படிங்கிற மரங்கள்னால செய்யப்பட்டது. திக்னஸை பார்த்தா ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சுக்கு மேலே திக்னஸ் உள்ளது. அந்த மாதிரி உள்ள வீட்டை வந்து இடிக்கிறதுக்கு மனசு இல்லாமல் அப்புறம் நாங்கள் வந்து இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் வேலை பண்ணிக்குவோம் இடையில. ஆனால் ரொம்ப காஸ்ட்லி தான் மெயின்டெனன்ஸ் வேலை. அப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நாங்கள் தொழில் விஷயமாக எங்கள் ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் நாங்கள் குடி வந்துட்டோம். குடி வந்ததுனால வாரத்துக்கு ஒரு தடவை அங்கே போய் வீட்டை சுற்றி கூட்டி விட்டு நான் இங்கே அங்கே போகிறதுக்கு முன்னாலேயே ஆளை வச்சுருவேன். ஆளை வச்சுட்டு கூட்டி விட்டு நான் வரும்போதே நான் அங்கே போன உடனே ஆள் வந்துடணும். அந்த மாதிரி ஆளை வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனாலும் இதில் எல்லாம் கரையான் இடையில பிடிக்கும். என்னோடய ஹஸ்பண்டோட வீட்டு மக்கள் வந்து பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். அதனால் கிறிஸ்டியன் முறைப்படி எல்லா ஆச்சாரங்களும் காரியங்களும் எல்லாம் நானும் கிறிஸ்டியன்கிறதுனால எனக்கும் அது ரொம்ப கஷ்டமாக ஒன்றுமே அனுபவப்பட்டதில்லை. வீட்டுக்கு வாசல் இருக்குல்ல, அந்த வாசலையும் தாண்டி கீழே ஒரு வாசல் மாதிரி ஒரு இடம். அங்கே வந்து நிறைய மாங்காய் மரம் தோட்டம் மாதிரி வரும். அந்த மாங்காய் மரத்துலேருந்து விழுகிற மாங்காய் எல்லாம் இந்த ஓட்டு மேலே விழுந்து வருஷம் ஒரு 50 ஓடு மாற வேண்டியது இருக்கும். அது ஒரு பிரச்சனை தான். ஆனாலும் மாங்காய் மரம் வீட்டுக்கு முன்னால் நல்ல ஐஸ்வர்யமாக இருக்குது, ஒரு நிழலாக இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் வச்சுட்டே இருக்கோம். வருஷம் ஒரு 50 ஓடு வாங்கி மாற்றுவோம். அதுவும் உடனே மாற்றிடணும், அப்படி இல்லாட்டி அது ஒழுகவும் செய்யும், மச்சு மேலே விழுகும். அப்புறம் மச்சில் ஒரு பாத்திரம் வைக்கணும். ஒரு ஓடு உடஞ்சாலும் தொல்லை தான் நமக்கு. ஏன்னா தண்ணி உடனே மழை பெய்கிற சீசனாக இருந்ததுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக உடனே மாற்றணும். இல்லாட்டி அந்த அடியில் வர அந்த விட்டமெல்லாம் இருக்கும்ல, க்ரீப்பர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை எல்லாமே இத்து போயிடும், ஊறி அப்புறம் உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. அதனால் சீக்கிரமாக மாற்றிடுவோம். அது ஒரு வேலை. இப்படி தான் ஒரு சாமானிய ஒரு கேரளா வாழ்க்கை. டெரஸ்ட் பில்டிங்கும் இருக்கிறாங்க. பாரம்பரிய வீட்டு மக்கள் இப்படி தான் இருந்தாங்க அந்த காலத்தில். இந்த மாதிரி ஓட்டு வீடுங்கிறது பெரிய அபூர்வமாக இருந்தது. இப்போ எல்லாரோட கேரளா வீட்டு ஸ்டைலுமே இந்த எக்ஸ்டர்னலாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் கட்டுறாங்க. இப்போ எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் இப்போ எல்லா வீடுமே கட்டுறாங்க. ஆனால் மச்சு வராது, மரத்தினால் செய்யப்பட்ட மச்சு வராது, மரத்தினால் செய்யப்பட்ட சுவர்களும் வராது. இனி வந்து அடுத்தது வந்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.